பறவைகளின் கிராமத்துல காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மட்டும்தான் சின்னதா ஒரு வெளிச்சம் இருக்கும். மத்த நேரம் எல்லாம் இருட்டாதான் இருக்கும். அவங்களுக்கு மதியம் அப்படிங்கறதே இருக்காது. அந்த ஊர்ல கரண்ட் வசதியும் கிடையாது. அதனால பறவைங்க எல்லாரும் கொஞ்சமா வெளிச்சம் இருக்கும் போதே வெளியில செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விளக்கேத்தி வச்சு வீட்டுக்குள்ளார செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செஞ்சுப்பாங்க. அந்த பறவைங்களோட ஊர்ல அதிகமா சூரிய ஒளி இல்ல அப்படிங்கறதுனால வயல்ல விளைச்சலும் சரியா வெளியவும் விளையாது, லாபமும் வராது. ஆனாலும் வேற வழி இல்லாம காலையில வயலுக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் வெளிச்சத்துல எல்லாரும் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் காலையில பறவைங்க எல்லாரும் வெளிச்சம் இருக்கும் போதே வயலுக்கு போய் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல வெளிச்சம் அதிகமா இருக்கிறது இல்லைங்கிறதுனால வெளிச்சலும் சரியா வெளியவே மாட்டேங்குது. ஆமா சிச்சு, நீ சொல்றது உண்மைதான். அதனால பெருசா லாபமும் வர மாட்டேங்குது. என்ன பண்றது, நம்ம ஊரு இப்படிதான். அதனால நாம இப்படியேதான் வாழணும். பசங்களை காலையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து வேலை பாக்குறது, இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. நம்ம கிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அப்பதான் எல்லாமும் மாறும். நம்ம ஊரு எப்பவுமே இருட்டாதான் இருக்கு, அது நமக்கு அப்படியே பழகிடுச்சு. ஆனா நம்ம பசங்களும் இதே கஷ்டத்தை தான் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வயல் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில 10 மணி ஆச்சு. மறுபடியும் அந்த ஊரே இருட்டாயிடுச்சு. அதனால பறவைங்க எல்லாரும் விளக்கு பிடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பசங்களுக்கு 11 மணிக்கு தான் ஸ்கூலே தொடங்கும். பறவைங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே இருட்டா இருக்கிறதுனால பாத்திரம் கழுவுறத கூட பறவைங்க எல்லாருமே வீட்டு வாசல்ல வச்சுதான் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, சமையல் செஞ்சிட்டியாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடு. அப்புறம் ஸ்கூலுக்கு வர ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி சரி புஜி, இதோ சாப்பாடு செஞ்சு முடிச்சிருவேன், அதுக்குள்ள போய் நீ ரெடியாவு. அம்மா, எனக்கு ஒரு விளக்கு கொடுக்கறியா? உள்ள இருக்கு புஜி, போய் எடுத்துக்கோ. அம்மா, இந்த இருட்டுல நான் எங்கன்னு போய் தேடி எடுக்கிறதுமா? அட ஆமால, சரி இரு, நானே வந்து எடுத்து கொடுக்கறேன். அப்படி துணி போய் புஜிக்காக விளக்க எடுத்துக்கிட்டு வந்தா. இப்படி பெத்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியில பசங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கும் ரெடியானாங்க. ஸ்கூலுக்கு ரெடியான உடனே பசங்களுக்கு சாப்பாடையும் கட்டி கொடுத்து அப்படியே கையில ஒரு விளக்கையும் கொடுத்து அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. அதனால அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டாங்க. என்ன டோனி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்ன முடிஞ்சுதோ, ரொம்ப பதட்டமா தான் எல்லா வேலையும் முடியுது. ஆமா, என்ன பண்றது, இன்னும் நிறைய வேலை இருக்கே. ஆனா இந்த இருட்டுல வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு. உண்மைதான், ஆனா எதுவும் பண்ண முடியாது. சரி வா, கிணத்துல போய் நாம தண்ணியை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அவங்க 2 பேருமே போனாங்க. அப்பதான் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக மகிக்கழுகு, சிச்சு காக்கா, லூசி புறா எல்லாருமே வந்தாங்க. அட டோனி, நீங்களும் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு தண்ணி வேணும் இல்லையா மகி? ஆனா மகி, இப்படி விளக்கு எடுத்துக்காம தண்ணி எடுக்க நீ எப்படி வந்திருக்க? பின் என்ன பண்றது, எல்லாம் பழகி போச்சு. அது மட்டும் இல்லாம தண்ணி கொடுத்து எடுத்துட்டு போகும்போது விளக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு இருட்டுல தெரியாம எங்காவது பள்ளத்துல விழுந்தா உன் பல்லு எல்லாம் உடைஞ்சு போயிடுமே மகி. இதத்தான் நானும் சொல்லலான்னு நினைச்சேன் லூசி, நீயே சொல்லிட்ட, பரவாயில்ல. நாம எல்லாரும் வெளிச்சம் வர்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா? அப்ப வெளிச்சம் இருக்கும் இல்லையா? உன்கிட்ட ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு டோனி. அப்போ டோனி குருவிக்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு. எல்லார்கிட்டயுமே அந்த ஐடியாவை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா. நாம எல்லாருமே அக்கத்து பக்கத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம நம்ம வீட்டு வாசல்ல ஒரு லேந்தர் விளக்க தொங்க போட்டுடலாம். அப்படி எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல விளக்க தொங்க போட்டீங்கன்னா அப்போ வெளிச்சமாவும் இருக்கும், யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது இல்லையா? உண்மைதான், அப்ப எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கும். எங்கேயாவது போகணும் அப்படின்னா விளக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. தீப்பந்தத்தையும் ஏத்தி வைக்கலாமே. இது நல்ல யோசனை தான் டோனி, அப்படியே பண்ணலாம். சரி வாங்க, இப்ப நாம எல்லாரும் வேலைக்கு போகணும் இல்லையா? டோனி சொன்னபடியே எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல விளக்க தொங்க விட்டாங்க. அப்படி எல்லார் வீட்டு வாசல்லையும் விளக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சமாவும் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல எல்லாருமே ரொம்பவும் சுலபமா வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. டோனி, இந்த யோசனை இதுக்கு முன்னாடி எதுக்கு உனக்கு வரல? என்னவோ இப்ப வந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, இருட்டுல இருக்கும்போது வாசல் பெருக்குன, பாதியா பெருக்கிருக்கேன் போல. இப்ப இந்த வெளிச்சத்துல நல்லாவே குப்பை இருக்கிறது தெரியுது, பெருக்கணும்.
சரி அப்படின்னா போய் பெருக்கு, மறுபடியும் நம்ம வேலைக்கு போகணும் இல்லையா? அப்படி சிச்சு காக்கா போய் வீட்டு வாசல பெருக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ துணி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருந்தா. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலைய முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்காக கிளம்புனாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரமும் ஆச்சு. அதனால பசங்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே அன்னைக்கு சாயந்தர நேரம் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டோனி, நீ கொடுத்த ஐடியா உண்மையிலேயே வேலை செஞ்சிருக்கு. இப்ப எங்க போனாலும் இந்த விளக்க பிடிச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, விளக்க பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லதா. ஆனா நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதுக்கு ஒரு பரிகாரமே இல்லையா? என்ன பண்றது, ஏதாவது ஒரு யோசனை தான் வரும், அது நமக்கு வேலை செஞ்சது. அது உண்மைதான். ஆனா இதுக்கும் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லட்டோனி, அதையும் நாங்க செஞ்சிடுறோம். இப்போ வர வழியில எல்லாம் வெளிச்சம் இருக்கு சரி, ஆனா வயலுக்கு வெளிச்சம் இல்லையே. ஆமா ஆமா, விளையிற வெளிச்சலும் நம்ம வீட்டுக்கே சரியா போகுது. பக்கத்து ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யற பணம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சரியா போயிடுது. பணம் மிச்சமாகறதே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவியும் யோசிக்க ஆரம்பிச்சா. என்ன பண்ணா எந்த கஷ்டமும் இல்லாம வாழலாம் அப்படின்னு துணிக்குருவி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்ப துணி எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னா. ஆமா, இப்போ நம்ம வயல்ல விளையிற விளைச்சல் நம்ம வீட்டுக்கு சரியா போகுது. ஆனா நிறைய வயல்ல விவசாயம் செய்யாம அப்படியே இருக்கு இல்லையா? அந்த வயல்ல நம்ம வேற ஏதாவது விளைய வச்சா ஒருவேளை அதுல இருந்து லாபம் கிடைக்குமா என்னவோ? ஆனா எப்படி டோனி, வெளிச்சம் இல்லாம எந்த விளைச்சல் விளையுது சொல்ல பாக்கலாம்? நீ சொல்றது உண்மைதான். ஆனா வெளிச்சம் இல்லாம உண்மையிலேயே வேற எதுவுமே விளையறதே கிடையாதா? துணி அப்படி சொன்னதுனால எல்லாரும் வெளிச்சமே இல்லாம என்ன விளைச்சல் விளையும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யாருக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே வரல. அட, வெளிச்சம் இல்லாம விளையிற விளைச்சல் அப்படின்னு என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏன் இந்த இஞ்சி, மஞ்சள், அப்புறம் இந்த புளிச்சக்கீரை, இது எல்லாமே வெளிச்சம் கம்மியா இருந்தாலும் நல்லா தானே விளையும். அப்படி அதெல்லாம் நல்லா விளையும் அப்படின்னா பேசாம நாம நம்ம வயல்ல அதையே விளைவிக்கலாமே. அப்ப அது மூலமா நமக்கு வருமானமும் வரும். அந்த வருமானம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. இது நல்ல யோசனை தான் டோனி, நம்ம அப்படியே பண்ணலாம். ஆனா அதை எல்லாத்தையும் நாம எப்படி விற்க போறோம்? நாம எல்லாரும் வேலைக்கு வேற போகிறோம் இல்லையா? அப்படி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பசங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. என்ன வேலை பண்ணாலும் காலையில 10 மணி வரைக்கும் தானே பண்ண போறோம். அதுக்கப்புறமா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாம எப்பவும் போல வேலைக்கு போயிடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு விளைச்சல் விளைஞ்சா சரி, ஒரு வேலை விளையலனா என்ன பண்றது? விளைச்சல் விளைஞ்சா அதை கொண்டு போய் விக்கலாம். இல்லனா எல்லாரும் அமைதியா எப்பவும் போல எல்லா வேலைகளையும் பாத்துக்கிட்டு பணத்தை மிச்ச பிடிச்சுக்கிட்டு ஆட்டையும் மாட்டையும் வாங்கலாம். அதுக்கப்புறம் பால் வித்து வியாபாரம் பண்ணலாம். மகி சொல்றது உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஆடு மாடு வாங்க வேண்டியதுதான். ஏதோ ஒண்ணு பண்ணி பணத்தை சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு கரண்ட் வர்றதுக்கான வழிய பாக்கணும். அப்படி எல்லாருமே சேர்ந்து பல விதமான விளைச்சல விளைய வச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரி வயல்ல விளைச்சலையும் விளைய வைக்க பார்த்தாங்க. நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல வெளிச்சம் இருக்கிற நேரத்துல எல்லாருமே வயலுக்கு போய் வயலுக்கு தேவையான தண்ணிய பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க போட்ட சில செடிகள் எல்லாமே நல்லாவே காய்ச்சுது. அத பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. துணி நட்ட செடியில சிலது வேலை செஞ்சிருக்கு. ஆமா ஆமா, நானும் அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் விற்க வேண்டியதுதான். வித்து வர பணத்துல கொஞ்சத்தை செலவுக்கு வச்சுக்கிட்டு மாடு எருமை எல்லாம் வாங்கிடலாம். ஆமா, அப்படி பண்ணா அதுக்கப்புறம் வேற ஊருக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம். அப்படி பருவங்க எல்லாருமே அவங்க வயல்ல விளைஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா அவங்களுக்கு லாபமும் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கு அவங்க காய்கறி வாங்க வேண்டிய செலவும் குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. டோனி, இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல? ஆமா லூசி, சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ஊரும் நல்லாதான் இருக்கு இல்லையா? உண்மைதான் டோனி. இப்பதான் நம்ம ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு. கரண்டே இல்லனாலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்ல நமக்கு. அப்படி பறவைங்க எல்லாருமே வெளிச்சமே இல்லாத ஊர்ல கூட கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மழையில் சோம்பேறி காக்கா. சிச்சு காக்காவுக்கு சோம்பேறித்தனம் ரொம்பவே அதிகம். எப்பவுமே எந்த வேலை செய்யறதுக்கும் சரி,
ஏன் அதோட வேலை தான் செஞ்சுக்கிறதுக்கே சரி ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சுத்தி இருக்கிறவங்களும் அவளுடைய தோழிகளும் சொன்னாலும் கூட சிச்சு காக்கா அவளுடைய சோம்பேறித்தனத்தை மட்டும் விடவே இல்லை. இப்படியும் நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. மழை காலமும் வந்துச்சு. மழை காலம் ஆரம்பமானாலும் கூட மழை பெய்யாம இன்னும் வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால எல்லா பறவைகளும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. ஆனாலும் கூட இன்னும் அனலாதான் இருந்துச்சு. ஐயோ, என்னடா அனல் இது, வீட்டுக்குள்ளார உட்காரதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கே. இப்படி இருந்தா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் எப்படி தூங்குறது? பேசாம வெளியில கைத்து கட்டல் போட்டு படுத்தா நல்லா தூக்கம் வந்துரும்ல அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அவளுடைய வீட்டு வாசல்ல கைத்து கட்டலை போட்டு அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குனா. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. அப்பதான் மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனாலும் கூட சிச்சு காக்கா மட்டும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே இல்லை. இன்னும் தூங்கிக்கிட்டே தான் இருந்தா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு தட்டுச்சு. ஆனாலும் அவளுக்கு நல்ல தூக்கம் வந்ததுனால சிச்சு அவ மனசுக்குள்ள அப்பப்பப்பா நேத்து வரைக்கும் அனலா இருந்துச்சு, மழை வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தா வெறும் வெயில் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே. இப்ப எழுந்திருக்கணுமா என்ன? மழையில படுத்தா என்ன ஆயிடு போகுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சோம்பேறித்தனமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். மழை எவ்வளவு பெஞ்சாலும் பரவாயில்ல, என்ன ஆயிடு போகுது அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. மழை இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் துணிக்குருவி வாசல்ல நின்னுக்கிட்டு வர மழைய பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்பா நல்ல வேளையா மழை பெய்யுது. எவ்வளவு நாளா இந்த மழைக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். இப்பவாவது பெய்யுது, கொஞ்சம் அனல் குறைஞ்சா சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி வீட்டை விட்டு வெளியில வந்தா. அப்பதான் எதிர் வீட்டுல சிச்சு காக்கா மழையில நனைஞ்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. அதை பார்த்து துணிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. துணி அவன் மனசுக்குள்ள என்ன இது, சிச்சு அப்படியே மழையிலேயே படுத்து தூங்குறா, மழை வருதுன்னு கூட தெரியாமலா தூங்கிக்கிட்டு இருக்கா? ஐயோ, இவள முதல்ல போய் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி துணி போய் சிச்சு காக்காவை எழுப்பிக்கிட்டு இருந்தா. சிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் கண்ணை திறந்து பார்த்தான். அட என்ன துணி, நல்ல தூக்கத்துல இருக்கும்போது வந்து எழுப்பிட்டியே. நல்ல தூக்கத்துல இருக்கேன்னு வந்து எழுப்பல சிச்சு, மழை பெய்யுது அப்படின்னு தான் எழுப்புனேன். போய் உள்ள போய் தூங்கு. அட தெரியும் துணி, தெரிஞ்சுதான் படுத்துக்கிட்டு இருக்கேன். என்னது தெரிஞ்சதா படுத்துக்கிட்டு இருக்கியா? நான் மழைய பார்க்கலான்னு ஆசைப்பட்டா நீ மழையில தூங்கலான்னு ஆசைப்பட்டுட்டியா என்ன? அப்படி இல்லை துணி, இப்போ எழுந்திருச்சு உள்ள போய் படுக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன், என்னை இப்படியே விட்டுட அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா மறுபடியும் படுத்து தூங்கிடுச்சு. துணிக்குருவிக்கு ஒண்ணுமே புரியல. மழையும் ரொம்ப அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சுவை எழுப்பவும் அவளால முடியல. அதனால துணி அவ மனசுக்குள்ள அட என்ன இவ இவ்வளவு சோம்பேறித்தனம், என்ன இவளுக்கு மழை இப்படி ஊத்துன்னு ஊத்துது, ஆனாலும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கா பாரு. எழுந்துச்சு உள்ள போய் படுக்கலாம்ல. இப்படி மழையில நினைச்சா அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியாம போச்சுன்னா என்ன பண்றது? என்னவோ இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா எனக்கு உடம்புக்கு முடியாம ஆயிடும். பேசாம நான் உள்ள போறேன், அவ அப்புறமா எழுந்துச்சு போவா அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்குள்ள போயிட்டா. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. அப்பதான் மகிக்கடகு வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது சோட்டுக்கிடியும் கொடைய பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தா. அவ சிச்சு மலையில படுத்து தூங்குறத பார்த்து சிச்சு பக்கத்துல வந்தா. சோட்டு அவளுடைய மனசுக்குள்ள அட என்ன இவ மலையில படுத்து தூங்குறாளா இல்ல ஒரேடியே போய் சேர்ந்துட்டாளா? இவ்வளவு மழை பெய்யும் போது யாராலையாவது படுத்து தூங்க முடியுமா? சரி, எழுப்பலனாலும் எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டே சோட்டுக்கிடி சிச்சு காக்காவை தட்டி எழுப்ப முயற்சி பண்ணா. அப்பதான் சோம்பேறித்தனமா சிச்சுவும் கண்ணை திறந்து பார்த்தா. அப்பதான் சோட்டுக்கிளி அப்பாடா அப்படின்னு நினைச்சா. என்ன சோட்டோ, எதுக்கு எழுப்புன? அப்பாடா இருக்கியா, நல்லதா போச்சு. இருக்கியாவா? நான் நல்லதானே இருக்கேன். இங்க நான் கண்ணு எதிர்க்கவே இருக்கிறேன்னு தெரியலையா? தெரிஞ்சதுனாலதான் வந்தேன். சரி, மழையில ஏன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க? மழை பெய்யுது அப்படிங்கறத தெரியாம படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? தெரிஞ்சுதான் படுத்துக்கிட்டு இருக்கேன், இங்க நல்லா இருக்குல்ல. என்னது தெரிஞ்சேதான் நீ படுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சோட்டு கிளி சிச்சு காக்காவை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது மகிக்கழகு ஏன் சிச்சு எழுந்திருச்சு உள்ள போக மாட்டேங்கிறான்னு புரியாம ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன இது, இந்த சிச்சு எழுந்திருச்சாலும் மழை வரத பார்க்காம அப்படியே அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காளே,
இவ எதுக்காக உள்ள எழுந்துச்சு போக மாட்டேங்கிறா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடிய பிடிச்சுக்கிட்டு மகிக்கழுகு சிச்சு காக்கா பக்கத்துல வந்துச்சு. என்ன சிச்சு இது, வீட்டுக்குள்ள போய் படுப்போ, இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்க? நானும் அதான் மகி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க படுக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது, மழையில படுத்து தூங்க பிடிச்சிருக்கா? ஏன் எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போறதுக்கும் உனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கா என்ன? ஆமா மகி, அதான் இங்க படுத்திருக்கேன். அதை கேட்டு மகிக்கழுகு சோட்டுக்கிளி 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, உண்மையாவா? இதோ இருக்கிற வீட்டுக்குள்ள எழுந்திரிச்சிட்டு போறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனமா இருக்கா? இப்படி ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைச்சேன். அதே காரணத்தை சொல்றா பாரு. சரி சரி, 2 பேரும் போங்க, நான் படுத்து தூங்கணும். என்ன சிச்சு இது, இப்படி இருந்தா உடம்புக்கு முடியாம போகாதா? இப்படி நின்றுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தான் உடம்பு முடியாம போகும். 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு போங்க. வா சோட்டு, இவ எப்பதான் நம்ம பேச்சு கேட்டிருக்கா? அப்படி அவங்க 2 பேரும் எவ்வளவுதான் சொன்னாலும் சிச்சு காக்கா அவங்க பேச்ச கேட்கல. அப்படிங்கறதுனால 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு காக்கா மட்டும் இன்னும் மழையிலேயே தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. இந்த சிச்சுவுக்கு ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனம் மகி? எவ்வளவு பெரிய சோம்பேறித்தனமா இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமா போயிடும். நான் அவளை அப்படி பார்த்து அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அவளுக்கு எதுவும் ஆகாது, வா நாம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. இப்படியே 2 நாளும் போச்சு. சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால பாவம் அவ ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ, என்னடா இது, இப்படி கொதிக்க கொதிக்க ஜுரம் அடிக்குது. முந்தா நேத்து தேவையே இல்லாம ஒரு நாள் புறா மழையில படுத்துக்கிட்டு இருந்தது தப்பா போச்சு போல. உடம்பெல்லாம் வேற வலிக்குது, ரொம்ப முடியல. இப்போ என்ன பண்ண போறேனோ அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவு நாள் ஆனாலும் சிச்சு வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லையே, என்ன இருக்கும் என்னமோ அப்படின்னு துணிக்குருவி சிச்சுவோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன இது, சிச்சு வெளியில வரவே மாட்டேங்கிறா, என்ன இருக்கும்? நல்லா படுத்து தூங்குவா. அவளுடைய சோம்பேறித்தனத்துக்கு அதுதானே அவ செய்யற ஒரே ஒரு வேலை. தூங்கட்டும் அப்படின்னு நினைச்சாலும் துணிக்குருவி ஒரு எட்டு சிச்சுவோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா மகிக்கழுகு சோட்டுக்கிளி 2 பேரும் கொடியை பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க துணிக்குருவியை பார்த்து அவ பக்கத்துல போனாங்க. அட, என்ன துணி சும்மா நின்றுக்கிட்டு இருக்க, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? மகி, எல்லாம் முடிஞ்சுது. ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் துணி. ஆமா, இந்த மழையில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் அந்த சிச்சு மாதிரி மழையில நினைச்சுக்கிட்டு உக்காரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்லை மகி. 2 நாள் ஆச்சிச்சோ வெளியில வரவே இல்லை. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ சோம்பேறி இல்லை, வெளியில ஏன் வரப்போறான்? சரி வா, நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருந்தா. அவங்க 3 பேரையும் பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. நினைச்ச மாதிரியே படுத்துக்கிட்டு இருக்கா பாரு. ஆமா, ஏதாவது வேலை வெட்டி இருந்தா தானே. அப்பாடா, 3 பேரும் வந்துட்டீங்களா? என்னை பார்க்க தான் வந்தீங்களா? உனக்கு என்னாச்சு? உன்னை எதுக்காக பார்க்க வரணும்? என்ன டோனி இப்படி சொல்ற? எனக்கு ஜுரம் அடிக்குது தெரியுமா? அப்படியா? நினைச்சேன் இப்படிதான் ஆகும்னு. சொன்னா கேட்டியா? வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் மழையிலேயே படுத்து தூங்குனல்ல. பாத்தியா டோனி, அன்னைக்கு சொன்னப்ப கேட்கல, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கா. சோம்பேறித்தனம் அதிகமானா இப்படி ஒரு நாள் வரும்னு அவளுக்கு தெரியாது போல. ஐயோ, உடம்பு முடியாம படுத்திருக்கிறவளை பார்த்து எல்லாரும் இப்படி திட்டுறீங்களே. சரி, திட்டினது என்னவோ திட்டுனீங்க. உங்க வீட்டுல சமைச்சது ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. நான் வயிறார கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இருந்தா இப்ப இந்த நிலைமை உனக்கு ஏன் வரப்போது சொல்லு? அப்படி 3 பேருமே சிச்சு காக்காவை நல்லா தான் திட்டுனாங்க. ஆனாலும் சிச்சு காக்கா அதை பெருசா எடுத்துக்கல. எனக்கு உடம்பெல்லாம் வலி எடுக்குது, என்ன திட்டாதீங்க. அதெல்லாம் வந்ததுக்கு காரணம் நீ மழையில படுத்து தூங்குனது தான். நாங்க திட்டினது ஒன்றும் இல்லை. சிச்சு, டேப்லெட் ஏதாவது போட்டியா? போடணும் தான், ஆனா அது அந்த ரூம்ல இருக்கு. அவ்வளோ தூரம் போய் எடுத்துட்டு வர முடியல, அதனால தான் நான் டேப்லெட்டு போடல. அதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவும் கோவம் வந்துச்சு சிச்சு மேல. ஆனா யாருமே எதுவும் சொல்லல. சோட்டுக்கிளி போய் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்தா. சிச்சு, ஏன் தான் இவ்வளோ சோம்பேறியா இருக்கிறியோ? இரு, சோட்டு மருந்து கொண்டு வரா. ஐயோ, சோட்டு வா. எதுக்கு? மருந்தெல்லாம் ஒன்றும் வேணாம். சோட்டு, எடுத்துட்டு வராத. ஏன் சிச்சு,
டேப்லெட் போடலனா அப்புறம் ஜுரம் எப்படி குறையும் சொல்ல? இப்போ எழுந்துச்சு உட்காந்து அந்த டேப்லெட்டை போடுறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்குள்ள சோட்டு டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தா. சிச்சு காக்காவோட சோம்பேறித்தனத்தை போறதுக்காக துணி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. மஹி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி, அவ இந்த மாதிரி தான் ஜுரம் அடிச்சு டேப்லெட் போட்டுக்காம இருந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையாயி அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீரியஸாக வேற இருக்கா. அப்படியா? ஐயையோ, அப்போ சிச்சுவுக்கும் அதே நிலைமை தான் வரப்போகுதா? என்னது? அப்படியா? ஐயையோ, எனக்கு அந்த நிலைமை வராது. நான் தான் மருந்து சரியா சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா எழுந்திருச்சு டேப்லெட் எல்லாத்தையும் போட்டா. அப்படி அவ கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கட்டுப்படுத்திக்கிட்டா. அதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.